தாய் செத்தா பிறகு இந்த இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களோட வந்தாலும் எங்க நிக்கிற மாதிரி பாத்தியோ. இது சிம்பிளா ஈஸியா இருக்கு. அத நர்பஜில போட்டு தான் விட்டுருக்காங்க. ஒரு மனுஷன் ரெண்டா நிக்க வேண்டிய மச்சான். அவங்க சும்மா அப்படி பண்ண கண்ணா விட்டுக்காங்க. தள்ளி விழுத்தி விட்டா அப்படியே அசில வேலை சின்னாவே. வணக்கம் உறவுகளே, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கபரையில் நின்று நாங்கள் உங்களுக்கு வேறு காட்டுக்கு போகிற வீடியோ ஒன்று போட்டிருந்தா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. உண்மையிலே நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் மாத்தளையில் உள்ள ஒரு மலைக்கு தான் போக போகிறோம், பிதுரங்கல மலைன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு சொன்னால் இங்கே ஒரு விகாரை மாதிரி இருக்குது. அதை விட பார்த்து சொன்னால் ஒரு புத்தர் சிலை இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிரியா வந்து இதில் இருந்து பார்த்தா தெரியும். சிகிரியா வந்து பார்க்கலாம். அதே போல் வந்து என்ன ஒன்று இருக்குது, அந்த சூரியன் மறைகிறத வந்து அழகாக பார்க்கலாம். நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் கீழே இருந்து பார்த்துருப்போம். இது ஒரு மேல மட்டத்தில் இருந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும், ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கிறோம். அப்போ நிறைய வீடியோஸில் வந்து இப்போ நாங்கள் பெருசாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இல்லை, நார்மல் அதிலேயே கதைக்கிறத போட்டுறோம். இதுலேயும் அப்படி தான் போட்டுக்கிறோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கட்டு இருக்காது. படிக்கட்டுன்னு சொல்லி ஒரு சீரான படிக்கட்டு இருக்காது. மேலே குன்று, அந்த பாறை அடுக்களால் போகிறது, குயக்களால் போகிற மாதிரி தான் இந்த பாதை இருக்கும். நாங்கள் மேலையில் ஏறத்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இந்த வீடியோ இருக்கும். நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கட்டாயம் லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது கபர கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். கபரா இல்லை, உடம்பு. கோயிலுக்கு இல்லாமல் கொஞ்சம் மேலே ஏறி நிற்கும். நானே தூக்கிட்டு போறோம்டா, கவலைப்படாது. நீ வா, நீ வாச்சல. தூக்கி போடு. டேய் நீ கலட்டிட்டு போகணும் வாங்க டேய். இந்த உதுக்குள்ள டேய் அவன் வரட்டுமே. நிப்போமே. நிப்போமே. வரட்டுமே. கோலப்படும். அங்க சிட்டி இதெல்லாம் பண்ணது. காலப்படி. சத்தியமே. இங்க ரோகுலர் சொல்லு நம்புறேன். நான் நம்பல. அந்த மலையே இருந்தாங்க வெளுதியார். அப்ப இந்த மேல ரொம்ப செங்குத்தா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரொட்டி பாக்குற மாதிரி இருக்கா? இந்த செங்குத்தான மலைகள் மிகவும் ஆபத்தானவை. ஏய் காலப்பதி போடுவாங்க பக்கத்துல நாட்டுப்படி. ஓ ஓவர் என்னடா திருப்பி அழியன்னிக்க கூடாது வீடியோ. நாங்க இதுல ஏறும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி தேவைப்படுதா? ஆமா, நான் இந்த பெரிய ஒரு மலையை நான் கடந்து கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் ஆபத்துக்களை சந்திப்போம் பண்ணுங்கிற மனது சொல்லுது.
ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஆபத்தான இடத்துல போயிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க தண்ணி எல்லாம் இருக்கு. அரவிந்தன்களா? அரவிந்தன் மஜான் அரவிந்தன் வந்த கொஞ்ச நாள்ல எல்லா இடத்துலயும் அடி பண்ணி போட்டான்டா. சரி வா வா வா. சரி நான் வரட்டும் நிற்கிறேன். வா மெதுவா வா மெதுவா வா. மச்சான் இரவு லைட் எல்லாம் போடுவாங்கடா. ஓ எல்இடி இருக்கு மெதுவா ஆள் மூடாத மெதுவா வை கிட்ட கிட்ட வை. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆபத்தான இடத்துல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சோடா குடிப்போமா? வாங்க மேலே வாங்க. நீ மேலே போ விழுந்தானே நாங்கள் பிடிச்சிட்டு வரோம். அப்பெல்லாம் இது இல்லை மெதுவாக நாக்கு. அது நிற்கிறவராச்சா வெள்ளக்காரத்தில் வர நிற்கிறார். நெல்லு இருந்துட்டு அவ்வளோ தூரம் இல்லை போட்டாக்கு. அது பார்க்க அப்படிதான் கிடக்கும். இவ்வளோ தான்டா இந்த மரத்தில் இவ்வளோ அந்த அங்கே பெரிய சீன் இல்லை. போடுறா சோடா குடிச்சிட்டு வர. சோடா குடிச்சிட்டு போங்க. நீ போனா கவலைப்படுவா. Você tam vidíš ty míry? Mám? Baran? திண்டு போட்டு விட்டா கிடக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கா கீழே Das ist auch nicht Belege. Das ist auch nur auf den Wald geschaut. அம்மாட சிறுடி புள்ளந்தா புள்ள மாதிரி யாரோ கட் பண்ணிட்டாங்க உண்ட போன் கீட்டா தம்பி போன் இதுக்குள்ளாண்டா வாசு கை கொடுத்து போனோன்னு சொல்லியிருப்பான் அது
கீழாடிடா போகணும்டா இல்லை இதால் போய் போகலாடா என்ன இதால் போகணும் இறங்கி தான் போகணும் குச்சி விளையாடுற வயசுலேயே கையை காலை உடச்சி ஒரு மனுஷன் அட்வென்ச்சர் தான் இல்லை நீங்க போக விட பாங்க கொண்டு போகுது கோ It's okay, you can go. அண்ணா அதை பிடிக்கிறா இதை பிடி பெரிய பிரச்சனை இல்லை என்னது தள்ளி விழுத்தி விட்டா அப்படியே அசில சின்ன புயத்து விஷயம் விழுந்துட்டு தானே இதெல்லாம் சின்ன விஷயத்துல பிடிச்சி விட்டுருக்கணும் எப்படி இருக்கு அப்படியே ஆனால் விட்டே இதுல எல்லாம் ஏறுவாங்கட்டா அவங்க அவங்க இந்த இப்படி மலையில ஏறுவாங்க மாட்டாங்க இதுல இதில் பிடிக்கணும் போக மாட்டா இதுல ஏறுவாங்கட்டா பார்த்து தம்பி கமராமன் தான் கவனமாக இருக்கணும் இதான் இந்த வாசம் நடங்களா இருக்கு வாசி தண்டு வயசுக்கு கட்டி Make a turn. I think it was 15 minutes biking. போறாமியா வருவாங்க ஒரு வாரண்ணா ஓகே வரே இதை வச்சிரு மச்சான் இதை வச்சிரு மச்சான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மோசம் போது மேலே இந்த இப்படி இப்படி புறா ரெண்டா நிற்க வேண்டியா மச்சான் சின்ன அட்வான்ஸ் இதுக்கு தான் விட்டுருக்கான் அவனுக்கு படிக்கலாம் கட்டாமல் வடி கட்டணும் எல்லாமே வேணும் இப்போ Let's take it back. Okay. Gauder yanda. அவங்க சும்மா அப்படி பண்ண கண்ணா விட்டுருக்காங்க என்ன மேடம் சரி சஞ்சா நீ நான் அடுத்த போட இந்த நம்ம நிறைய பேர் நிற்கிறோம் இங்கே உள்ள வந்த தளபதி
டேய் குடி ராக்கி திருப்பி எடா ஓ அதுவா நீங்க நினைப்பீங்க மாதிரி உதிர வந்த அதிரடி ஃப்ரண்ட் கேமரா அண்ணன் யாரு தளபதி நாங்கள் இப்பொழுது எங்களோட வந்தாலும் எங்க நிக்கிறோம்னு பாத்தியோ இது சிம்பிள் ஈஸியா இருக்கு அத ரப்பஜில போட்டு தான் விட்டுருக்காங்க கொக்குரஸ் விளையாட்டு காட்டி விட்டுருங்க இது இது மாலா கணக்காக தான் உள்ளுக்கு கொண்டு பறந்துருங்க இப்படி வா நிறைய கஷ்டப்பட்டோம் சில இடங்களில் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு சில இடங்களில் வீடியோ எடுத்துக்கொண்டு மேலையில் ஏறலாம் போயிட்டு எங்களுக்கு வேலைக்கு வந்து ஒரு கேமராமேன் செட் பண்ணணும் ஏன்னா கேமராமேன் இல்லாமல் நாங்களே கேமராமேனாக இருக்கிறோம் இல்லையா நிறைய கஷ்டமாக இதுதான் வந்து சிகிரியா நாங்கள் இதில் இருந்து பார்க்கும்போது சிகிரியா இப்படி தெரியும் டெலஸ்கோப் ஏதாவது இருந்தோம்னு சொன்னால் பார்த்தா அதில் நிற்கிறவங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது சிகிரியாவை பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து நாங்கள் நிற்கிற இந்த பிதுரங்களில் மேலே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விகாரி எல்லாம் இருந்துச்சு இதில் இருந்து சிகிரியாவை பார்க்கலாம் நாங்கள் சொன்ன மாதிரி சிகிரியா இந்த அழகை வந்து இப்போ கிட்டே இருந்தால் தெரியாதானே இப்போ நாங்கள் ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இதை மேலக்குன்லேருந்து பார்க்கலாம் காசியப்ப மேனன் வந்து பார்த்திங்கன்னா சிகிரியாவில் இருக்கும்போது அங்கே புத்த பிக்குகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்களாம் அப்போ அந்த சிகிரியாவில் இருந்த புத்த பிக்குகளை வந்து இங்கே வந்து இடம்பெற பண்ணிட்டு தான் காசியப்பன் அங்கே போய் இருந்தார் சிகிரியாவில் காசியப்பன் இருந்ததெல்லாம் வரலாறு அங்கே வந்து படங்கு அதெல்லாம் வேறு வரலாறு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இதில் இருந்து பார்க்கும்போது சிகிரியா ரொம்ப அழகாக இருக்கும் சிகிரியா அந்த அழகையும் பார்க்கல நிறைய வெளிநாட்டுக்காரர் இருக்கிறாங்க நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க பாதில் இந்த மாதிரி நாங்கள் வந்து பின்னர் தான் வந்திருந்தோம் பின்னரில் இருந்தால் தான் அந்த சூரியன் மறையிற பார்க்கலாம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே இருக்குது நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ஸ்ரீலங்காவிலே நிற்கிறோம்னு சொல்லி இந்த வியூவில் இருந்து பார்க்கும்போது இந்த மாலை நேரத்தில் ரொம்பவுமே அந்த பனி படந்த மேலே எல்லாமே வந்து அழகாக இருந்தது இதுதான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறையும் நாங்கள் நிறைய நேரம் நிற்க போகிறோம் நாங்கள் கீழே போகும்போதும் கொஞ்சம் வீடியோவை காட்டுறோம் உங்களுக்கு சூரியன் கீழே போகும்போது அதை வேற கொஞ்சம் சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள் இது இப்போ மறையலை நான் தான் கேமராவில் ஜூம் பண்ணேன் அப்படி வந்துச்சுது இதுவும் நல்லா தான் இருந்தது சூரியன் வந்து மறைகிறத வந்து ஒரு இதோட பார்க்கல அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இதே நேரம் சந்திரனை வந்து நாங்கள் எதிர் திசையில் பார்த்தோம் அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் சூரியன் இந்த திசையில் இருக்கும்போது மற்ற திசையில் சந்திரன் இருந்துச்சு அதையும் நான் வந்து ஷூட் பண்ணினேன் ஒருவேளை ஷார்ட் வீடியோவை எடுத்துட்டோம் தெரியல நிறைய லவ் ஸ்டோடியில் இருந்தாங்க இதில் வேறு ஒரு அனுபவம் இப்போ நாங்கள் எஃப்னாக்கிலே சுற்றி இருக்காங்க இப்படியான இடங்களுக்கெல்லாம் போகணும் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே ஆபத்தான இடம் என்னென்னு சொன்னால் இங்கே சரியான படிக்கட்டுகள் இல்லை ஸோ அப்போ நாங்கள் கவனமாக வரணும் கொஞ்சம் கவனமாக வாருங்க இனிமேல் வாரவங்க வந்து கவனமாக வாருங்க நாங்கள் வந்து ஒரு மாதிரி சேஃபாக வந்தோம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த அழகு வந்து ரொம்ப அழகாக இருந்தது கீழே மேலே இருந்து பார்க்கும்போது அந்த சிகிரியா கீழே இருக்கிற வயல் நிலங்கள் எல்லாம் அழகாக இருந்தது அதை விட குளங்கள் அது எல்லாமே வந்து ரொம்பவும் அழகாக இருந்துச்சு சுற்றி பார்க்கலையுமா ஒரு மலையில் நாங்கள் கீழே ரெண்டு பார்க்கும்போது இது மேலே தானே என்று நாங்கள் யோசிப்போம் ஆனால் மலைக்கு மேலே போய் ரெண்டு பார்க்கும்போது தான் அது வேறு மாதிரி இருக்கும் அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த மலையிலேருந்து வேறு இடங்களை பார்க்குறதா இருக்கட்டும் அப்படி நான் இப்போ ஆகலம் மத்தியானம் போயிருந்தோம்னு சொன்னால் இந்த சூரியனை இப்படி பார்த்துருக்க மாட்டேன் வேறு விதமாக பார்த்துருப்போம் அதே மாதிரி விடிய போயிருந்தோம்னு சொன்னால் வேறு விதமாக பார்த்துருப்போம் நாங்கள் மாலையெல்லாம் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் அந்த சூரியன் மறையிற அழகாக பார்க்கணுமென்றக்காண்டி போயிருந்தோம் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காண்டிலாம் வந்திருந்தாங்க அந்த மறையிறதை பார்க்குறக்காண்டி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பாருங்கள் அந்த கரையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சூரியன் மறையிறதை பார்க்குறதுக்காண்டி தான் வந்திருக்கிறாங்க அதை விட இன்னும் உண்டு இதிலேருந்து சிகிரியாவை பார்க்கணும் இந்த ரெண்டும் தான் வந்து இந்த பிரபல்யமானது அதை விட விகாரைக்கு சிங்களவங்க நிறைய பேர் பௌத்தர்கள் அப்படி வருவாங்க தமிழாக்கள் போவாங்க இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அவ்வளவுதான் இதில் வேறு எந்த அரசியலும் இல்லை நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து மலையேறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு கஷ்டமான விடியா நாங்கள் கூட மலையேற சிம்பிள் என்று ஏறி வந்துட்டோம் ஆனால் இதை விட கடினமான மலையெல்லாம் இருக்குது நாங்களும் வந்து முதல்ல நினைச்சோம் என்ன மேலே தான் ஏறுறோம் ஆனால் ஏறும்போது தான் நிறைய அனுபவம் இருந்தது எங்களால் எவ்வளோ ஏறி முடிக்க முடியுமோ இல்லையான்னு சொன்னால் எங்களுக்கே கலப்பு ஏற்படுது ஹார்ட்டெல்லாம் கூட துடிச்சுது அப்படி இருந்தது சில பேர் வந்து நான் கீழே நிற்கிறேன்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணினோம் அப்படியான ஒரு அனுபவமான ஒரு பயணம் தான் இது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி போனோம் எல்லாருமே ஆசைக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம் இந்த இடங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் விழுந்துடுவோம் போல இருக்கும் ஆனால் இது மேலே கொஞ்சம் பிறந்த மேலே கொஞ்சம் பாதுகாப்பான மேலே ஆனால் இடையில எல்லாம் கொஞ்சம் ஆபத்துக்குறாது மழை நேரங்கள்லாம் இதில் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் மழை நேரத்தில் தண்ணியெல்லாம் ஓடி அப்படியே போகும் அதெல்லாம் வேறு ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை எடுக்கிறதா வேறு நாளில் போகணும் மேலேயும் ஒரு குட்டி குளம் மாதிரி மேலையெல்லாம் நின்றுது நான் நினைக்கிறேன் தண்ணி மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் வந்திருந்தாங்க அதாவது ஃபோட்டோஸ் வந்து
அந்த சன் மறைகிறத வந்து எடுக்கிறதுக்காண்டி வந்து எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்களும் போய் ஒரு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்றா வீடியோ எடுத்து விட்றா அந்த கடைசியாக நண்பன் இப்படி எடுத்து விட்டார். சரி நல்லா இருந்துச்சு. இது வேலைக்கு ஒரு ஐஃபோன் வேண்டணும், அப்போ தான் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். மெக் வேண்டணும், நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 காணொலியில் சந்திக்கலாம். பாய்.